ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CapCutல எப்படி சிம்பிளாக ஸ்லோமோ பண்ணுறது, அதே மாதிரி சினிமாட்டிக்கில் வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி VPN கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டு CapCutல போயிடணும். CapCut ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த நியூ ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கிளிப்பை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் வந்து CapCutோட லோகோ இருக்கும், அதை டெலீட் பண்ணிடுங்க. வீடியோவில் சாங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ கிளிப்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவும் கேட்காது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு மூவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஓஎஸ்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் டச் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ எண்டு வரைக்குமே அந்த ஃபில்டரை ஆட் பண்ணிங்க. மறுபடியும் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு மூவிஸ்னு இருக்கிற மறுபடியும் அதே மூவிஸ்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரெனோயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கா, அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு பிரைட்னஸ் வந்து ஒரு 12 வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் -6 வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்குள்ளே வச்சா ஓகே. பிரைட்னஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு 10 வச்சுக்கலாம். ஷார்ப்னர் அது ஒரு 20 வச்சா ஓகே. HSLன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு எல்லோவிலேருந்து சேச்சுரேஷன் ஒரு 43 வச்சுக்கலாம். க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேச்சுரேஷனில் 20 வச்சா போதும். கிராப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கீழே ரைட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இழுத்துடுங்க. ஹைலைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸில் ஒரு 20 வச்சா போதும். ஷேடோஸில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு 5 வச்சா போதும். டெம்புன்னு இருக்குல்ல, அதாவது டெம்பரேச்சரு, அது வந்து ஒரு ப்ளஸ் ஒரு 11 வச்சா போதும். கொடுத்துட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சினிமாட்டிக் லுக்கில் அந்த வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் வீடியோ கிளிக் பண்ணி கீழே ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்து நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மலில் ஒரு -0.7 கொடுத்துட்டு கீழே ஸ்மூத் ஸ்லோமோ இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்மூத் ஸ்லோமோ எஃபெக்ட் வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஸ்லோமோ அண்டு சினிமாட்டிக் லுக்கில் எப்படி எடிட் பண்ணிங்கிறது பார்த்தாச்சு. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லுக்கு கிடைக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.